வெல்கம் டு த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தாவேக்கா அமைச்சர்கள் பண்ண அட்ராசிட்டிகளையும் அவங்க அடிச்சு விட்ட கதைகளையும் என்னென்னலாம் பரப்புனாங்க அப்படிங்கிறதையும் தான் தொகுத்து அதனுடைய பொய் என்ன உண்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போற இந்த வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர் பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் ஒரு மாரத்தான் போட்டி இன்னைக்கு நடந்தது இல்லைங்களா, அதில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு ஓடினாரு. அதை வச்சு பல ஃபோட்டோஸ் பல ரீல்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அந்த ஃபங்க்ஷனில் ஆதவ அர்ஜுனா பேசினார். என்ன பேசினார் அப்படின்னு பார்க்கலாங்களா? இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். நம்ம இது வரைக்கும் மாரத்தான்ல ஓடி 3 கிலோமீட்டர் ஓடின ஒரே சிஎம், அதுவும் தமிழ்நாட்டிலலாம் இல்ல, இந்தியாவிலேயே. திருப்பி கேட்கிறோம், இந்தியாவிலேயே ஒரே சிஎம் நம்ம சிஎம் தமிழ்நாட்டு சிஎம் சி ஜோசப் விஜய் சார் தான் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுறார். சரி, அப்படியே இப்ப இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா, இவர் யார் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் சிஎம் உமர் அப்துல்லா. அவர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லாம் இல்லை, 21 கிலோமீட்டர் மாரத்தானை ஓடி முடித்திருக்கிறார். ஸோ இந்தியாவிலேயே அதிக தூரம் மாரத்தானில் ஓடிய ஒரே சிஎம் அப்படிங்கிறவர் உமர் அப்துல்லா தான். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு லெவலில் பேசலாம், இந்தியாவிலேயே அப்படின்னு அடிச்சு விட்டா எப்படி? இப்போ மறுபடியும் நம்ம அண்ணன் ஆதவ அர்ஜுனா தான். அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போமே. தமிழ்நாட்டு வரலாற்றிலே முதல் முறையாக எந்த முதல்வரும் செய்யாததை ஜனநாயகத்தை நிலைநாட்டியது எங்க தலைவர். இதுவரைக்கும் ஆளுங்கட்சியுடைய முதல்வர் மட்டுமே பேசினத ஊடகங்களுக்கு கட் பண்ணி எதிர்கட்சி தலைவர்கள் பேசினத எப்பயுமே வெளியிட்டது கிடையாது. ஆனால் எதிர்கட்சிகள் பேசுறதையும் லைவ்ல கொண்டு வரணும். வெளிப்படை தன்மை, டிரான்ஸ்பரன்சி, நிர்வாகம்ங்கிறது மக்களுக்கானதா இருக்கணும். எப்பயுமே நம்ம அண்ணன் பேசினாலே இதுவரைக்கும் முதல் முறையாக, வரலாற்றிலேயே முதல் முறையாக, இந்தியாவிலேயே முதல் முறையாக, உலகத்திலேயே முதல் முறையாக, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முதல் முறையாக அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருவாரு. அந்த மாதிரிதான் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சட்டமன்றத்துல அங்க பேசுறதெல்லாம் லைவாக அந்த யூடியூப்ல வருது இல்லைங்களா, அந்த லைவ் போடுற முறையை வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக நம்ம அண்ணன் விஜய் தான் உருவாக்குனாரு. அதுக்கு முன்னாடிலாம் லைவ் எல்லாம் போட மாட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் யாராவது பேசினாங்கன்னா அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி மீடியாவுக்கு கொடுத்துருவாங்க. லைவ் எல்லாம் போட மாட்டாங்க. அதுவும் எதிர்கட்சிங்க பேசுறதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. லைவே கிடையாது. லைவுங்கிறது யாரு? இந்த டிரான்ஸ்பரன்சி, சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு ஓட்டு போட்ட மக்கள் பார்க்கணும் இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்பரன்சியே கொண்டு வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம அண்ணன் தாவேக்கா விஜய் அரசு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டிஎன் அசம்பிளியினுடைய அந்த யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. அஃபீஷியலாக தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அனைத்து லைவும் அந்த பேஜில் தான் போடப்படும். ஸோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணி அதில் லைவுங்கிற செக்ஷனுக்குள்ளே போகிறோம். அந்த லைவுங்கிற செக்ஷனில் எப்போலேருந்து வீடியோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னா 1 மாதம் 4 மாதம் வந்துருச்சு. 4 மாதம்னா டிவிக்கே கவர்மெண்ட் இப்போ தான் 1 மாதம் 1.5 மாதம் ஆகுது. 4 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ இருக்குது. 4 ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 8 மாதம், 1 வருஷம், 1 வருஷத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு லைவு. 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் அதுக்கப்புறம் 2 வருஷம் வருது. 2 வருஷமும் தாண்டி போயிட்டு இருக்கு. 2 வருஷம் தாண்டியும் மேலே போகுதுன்னு வேகமாக தள்ளணும்னா 4 வருஷம், 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லைவ் போடுறது, சட்டமன்ற நிகழ்வுகளை லைவ் போடுறது அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்தோம்னா மே 4, 2022 2022 திமுக ஆட்சிக்கு வந்த புதிதாக, அதாவது 2021 திமுக ஆட்சிக்கு வராங்க. 2022 திமுக ஆட்சியில தான் முதல் முறையாக சட்டமன்ற நிகழ்வுகளை லைவ் செய்யும் நடைமுறை அப்படிங்கிறது
4 மே 2022 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச லைவை இப்போ வந்துட்டு நாங்க தான் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆரம்பிச்சோம்னு கதை விட்டுருக்கிறாரு. அதே மாதிரி அந்த வீடியோவை ஸ்கிரால் பண்ணி பார்த்ததுல பல வீடியோக்கள்ல அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதனால வந்து எதிர்க்கட்சி பேசுறதெல்லாம் இதுக்கு முன்னாடி காட்டவே மாட்டாங்க, இருட்டடிப்பு பண்ணிடுவாங்க, நாங்க தான் முதல் முறையாக டிரான்ஸ்பரண்டா கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றது பச்சை பொய். இந்த லைவ் நடைமுறை திமுக கொண்டு வந்த நடைமுறை, அதை தாவேகா தொடர்கிறது. அதுவும் நாள் பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் தீர்மானத்துக்கு நன்றி தெரிவிக்கும் உரையை ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு சபாநாயகர் பேசும்போதே நாள் லைவை கட் பண்ணிட்டாங்க. அந்த லைவை கட் பண்ணது பெரிய இஷ்யூவாகி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச பிறகுதான் அடுத்த நாள் மறுபடியும் லைவ் வந்தது. அந்த லைவை யார் கட் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னதெல்லாம் வந்து இருக்கிறதுலேயே அல்டிமேட்டான உருட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ முதல் நாள் மட்டும் டிரான்ஸ்பரன்சி கட் ஆச்சு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் தாவேகா ஆட்சியில் நடந்த திருப்பம். அடுத்தது நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், அவர் வந்து வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் இல்லைங்களா, மின்சாரத்துறை சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அதில் ஒரு பேச்சு வந்து பேசினார். என்ன பேசினார்னு கேட்போமே. நம்ம இது வரைக்கும் 4000 மெகாவாட் 5000 மெகாவாட் கூட சொந்தமாக நம்ம உற்பத்தி செய்யலைன்னா அப்புறதுக்கு இவ்வளோ பெரிய வேலையை நம்ம செஞ்சுருக்கணும். இன்றைக்கி தனியார் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலாரில் எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜியில் அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் நம்ம பண்ணலை? நம்ம பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்த தனியார்கள் வந்து இங்கே பண்ணிட்டு போகிறாங்க. தனியார்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக இன்டைரக்டாக நம்ம லாபம் சம்பாதிச்சதை மட்டும்தான் இவங்க வந்து இந்த 25 வருஷமாக பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே பண்ணலை. நம்ம இது வரைக்கும் ரொம்ப நியாயமாக பேசுகிறார். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அந்த மின் உற்பத்தி இருக்கு இல்லைங்களா, அது எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுல வந்து ஒரு 3000 4000 மெகாவாட் மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து உற்பத்தி பண்ணுது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மொத்த பயன்பாடு பார்த்தோம்னா 21,000 மெகாவாட் வருது. 21,000 மெகாவாட்டில் வெறும் 4,000 மெகாவாட்டுக்குள்ளே தான் கவர்மெண்ட் வந்து உற்பத்தி பண்ணுது. மீதி எல்லாம் பார்த்தா நிறைய கரண்ட் வந்து தனியார்கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஒரு 20,000 கோடி 30,000 கோடின்னு ஒரு தனியார் போட்டு இவ்வளோ 1000 மெகாவாட்டை உற்பத்தி பண்ணி நம்ம கிட்ட விற்க முடியும் போது ஏன் இதை கவர்மெண்ட் பண்ணலை? எவ்வளோ நியாயமான கேள்வி இல்லை? உண்மையிலே நியாயமான கேள்வி. அப்போ என்ன சொல்றாருன்னா, நம்மளே உற்பத்தி பண்ணால் நமக்கு செலவு கம்மியாக இருக்கும், நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். தனியாருக்கு அவங்க லாபத்துக்கு, அதாவது தனியார் தான் லாபம் சம்பாதிக்கணும், பெரிய கம்பெனிகள் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவே தனியார்கிட்ட கரண்ட்டுக்கு வாங்கி தொடர்ச்சியா அவங்களுடைய சம்பாதனைக்காகவே கடந்த அரசு உழைச்சிருக்குது. அரசாங்கமாக புதுசாக எதுவுமே ஓப்பன் பண்ணலை, புதுசாக கரண்ட்டை உற்பத்தி பண்ணலை அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நியாயமான வார்த்தைகள். அப்போ இதை ஃபாலோ பண்ண நமக்கு என்ன தோணும்? ஓகே, போன ஆட்சி வரைக்கும் தப்பு பண்ணிட்டாங்க, தனியார்கிட்ட கரண்ட் வாங்கிட்டாங்க, இனிமேல் நம்ம அண்ணன் வந்துட்டாரு, அப்போ என்ன பண்ணுவாங்க? இனிமேல் அரசாங்கமே கரண்ட்டை உற்பத்தி பண்ண போகுது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதே ப்ரெஸ் மீட்டில் கடைசியாக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. சார், நம்ம ஆட்சியில் என்ன சார் பிளான், கரண்ட் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பிளான் சார், எப்படி நீங்கள் செலவெல்லாம் குறைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதிலை நம்ம அண்ணன் சொல்லியிருக்கிறாரு நிர்மல்குமார். கேளுங்களேன். இனி வர காலங்களில் ஜென்ரேஷன் கண்டிப்பாக தனியாருடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய கொடுக்க போகிறோம். ஸோ வெளியிலேருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஜென்யூனாக அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகள் செய்து அவங்களுக்கு அலோவ் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுடைய முதல் குறிக்கோள் இப்போ இருக்கிற அந்த பவர் பர்ச்சேஸ் ரேட் இல்லை, அந்த ரேட்டை இன்னும் குறைக்கும் வேலைகளை நம்ம செய்ய போகிறோம். இனி வரும் காலங்களில் தனியாருக்கு தான் நம்ம அதிகமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க? தனியாருக்கு கொடுத்தாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அது தப்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இனி வரும் காலங்களில் நாங்கள் தனியாருக்கு தான் அதிகமாக கொடுக்க போகிறோம், ஆனால் நாங்கள் புதுமையான மெத்தடில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு உருட்டுறாரு. திருப்பி தனியாருக்கு தான் பண்ண போகிறோம். ஜென்யூனா அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு எல்லா உதவிகளையும் செஞ்சு அவங்களுக்கு அலோவ் பண்ண போகிறோம். அப்போ லாபம் யார் சம்பாதிப்பாங்க? தனியார் கம்பெனியும் சம்பாதிப்பாங்க. அப்புறம் அரசு எதுக்கு? இந்த கேள்வியை நிர்மல்குமார் கண்ணாடியை பார்த்து கேட்கணும். ஆனா நம்மளுடைய முதல் குறிக்கோள் இப்ப இருக்கிற அந்த பவர் பர்ச்சேஸ் ரேட் இல்ல, அந்த ரேட்டை இன்னும் ரேட்டை குறைக்கிறதுக்கு நாங்கள் எல்லா குறிக்கோள் எங்களுக்கு என்ன வழின்னுலாம் அதெல்லாம் அடுத்தது, எங்களுக்கு தான் குறிக்கோள். அப்போ நாங்கள் உற்பத்தி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் நிர்மல்குமார் வந்து இலைமறை காயாக சொல்லி இருக்கிறார். அப்புறம் எதுக்கு முன்னாடி அவ்வளோ டயலாக் பேசணும்?
அடுத்தது நம்ம போவோம். அடுத்தது வந்து விஜய் ஜெகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்க. என்ன விஜய் ஜெகா? அவங்க விஜய் ஃபேனாக இருந்ததுனால விஜய்ங்கிற பேரை முன்னாடி சேர்த்து வச்சுக்கிட்டு விஜய் ஜெகான்னு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அமைச்சர் ஆனதுனால இப்போவும் விஜய் ஜெகான்னு சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறதுனால அவங்க ஃபுல் பேரான ஜெகதீஸ்வரி அப்படிங்கிறது தான் அவங்களோட பேர். ஸோ அந்த அமைச்சர் வந்து ஒரு விழாவில் கலந்துக்கிறாங்க. அந்த விழாவில் கலந்துக்கும் போது அந்த ஒரு சின்ன வீடியோ மட்டும் பார்த்துருங்களா? பரிசு பொருட்கள் வழங்கும் விழாவில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் அமைச்சர் கீர்த்தனா பெயரை முதலில் போட்டது ஏன் என எதிர்ப்பு எழுந்துள்ளது. தனது பெயரை முதலில் போடாமல் அமைச்சர் கீர்த்தனாவின் பெயரை முதலில் போட்டதற்கு ஜெகதீஸ்வரி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த விழாவில் கலந்துக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த விழாவில் பின்னாடி பேனரையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நேரம். என்னடா அமைச்சர் பேனரையே உத்து பார்த்துட்டு இருக்காங்களேன்னு அங்க இருந்த கலெக்டர்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. திடீர்னு அந்த கலெக்டரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன பேனர் இது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேனர்? அவர் முழிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அதுல பேர் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த பேர்ல முதல்ல வந்து பெருசாக அமைச்சர் கீர்த்தனா அப்படின்னு அவங்க பேரை போட்டிருக்கு. அவங்க பேருக்கு கீழே தான் ஜெகதீஸ்வரின்னு இவங்க பேரை போட்டிருக்கு. உடனே அவங்க கலெக்டரை கூப்பிட்டு, எப்படி என் பேரை நீ ரெண்டாவதா போடலாம்? இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் நான், இந்த துறையில ஒரு விழா நடக்குது, இந்த பொறுப்பு அமைச்சர் என் பேர் தானே நீங்க ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும், எப்படி நீங்க கீர்த்தனாவுக்கு கீழே என் பேரை போடுவீங்க? உங்க சண்டையை காட்ட வேண்டிய இடமா மேடம் ஒரு அரசு விழாவினுடைய நிகழ்ச்சி? அரசு விழாவில் கலெக்டரை கூப்பிட்டு எதுக்கெல்லாம் கலெக்டர் ஐஏஎஸ் படிச்சுட்டு எதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்களேன். ஸோ இப்போ நமக்கு என்ன கேள்வினா, சரி தப்பு கிடையாது, நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் உங்கள் பேரை ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் உரிமையோடு கேட்குறதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போவோமா? ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் போனோம்னா, இந்த சென்னை மேயர் பிரியாவும் திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவிக்குமான ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவில் பார்த்தோம்னா முதல்ல அந்த ரிப்பன் கட் பண்ணுறது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி ஏற்றும் போது மேயர் பிரியா வந்து மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு அப்போ பல்லவிகிட்ட கொடுக்காம பக்கத்தில் இருந்த இன்னொரு அதிகாரிகிட்ட கொடுப்பாங்க. அப்போ பல்லவி வந்து அப்படியே கடகடன்னு கோச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தா, உடனே எல்லாரும் மேயர் பிரியாவை பிடிச்சி கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பிரியா கிட்ட கேட்கும்போது, மைக்கில் கேட்கும்போது, புரோட்டோகால் முதல்ல மேயர் ஏற்றணும், அதுக்கப்புறம் அதிகாரி ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ கிட்ட கொடுப்பாங்க, அது புரோட்டோகால் படி அப்படி தான் நடக்கும்னு சொன்னோடனே, என்ன பெரிய புரோட்டோகாலு, ஏன் பக்கத்தில் எம்எல்ஏ கிட்ட கொடுக்கக்கூடாதா அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு பேர் தானே, அதுவும் உங்கள் கட்சி அமைச்சர் தானே கீர்த்தனாவும், அவங்க பேருக்கு பின்னாடி உங்கள் பேர் வந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடாதா? பெருந்தன்மையோட ஒரு சொந்த கட்சியிலேயே ஒரு அமைச்சரின் பேருக்கு கீழே உங்கள் பேர் வர்றத உங்களால் பொறுத்துக்க முடியல. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் புரோட்டோகால் பேசுகிறீங்க. ஆனால் வந்து மேயர் பிரியா வந்து இன்னொரு கட்சி எம்எல்ஏ கிட்ட புரோட்டோகாலை வச்சு சண்டை வந்துச்சுன்னா உடனே பிடிச்சி கடிச்சு வைக்கிறது. இப்போ இது புரோட்டோகால் தானே, அதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குற நீங்கள் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது மட்டும் ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்தை 3ஆவதா பாடினாங்கன்னு கேட்டாலோ, இல்லை தமிழ்த்தாய் வாழ்த்தோடு சேர்த்து எதுக்கு இருக்கிற மரபுக்கு மாறா தேசிய கீதத்தை சேர்த்து பாடினீங்க, 2 முறை எதுக்கு தேசிய கீதம் பாடணும்னு கேட்டாலோ, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை முறை பாடினா என்ன, எப்போ எதை ஃபர்ஸ்ட் பாடினா என்ன, இதுவா இன்னைக்கு முக்கியம், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா இல்லையா? ஆனால் உங்கள் பேர் முதல்ல போடாமல் 2வது வந்தது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. மெழுகுவர்த்தியை 2வது ஏற்றாமல் 3வது ஏற்ற சொன்னால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு இதுவே உங்களுக்கு பிரச்சனையாக தெரியும் போது, தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது தமிழர்களின் உரிமை சம்மந்தப்பட்டது, தமிழர்களின் உணர்வு சம்மந்தப்பட்டது, உயிர் சம்மந்தப்பட்டது. அப்போ அதை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து நாங்கள் 3வது பாடினாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க, அதோட சேர்த்து தேசிய கீதம் பாடினாதான் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு வேலிடிட்டின்னு சொன்னாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி இதை அக்செப்ட் பண்ண முடியும்? அப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, சட்டமன்றத்தில் வரார். ஓஹோ, நீங்கள் இப்படி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கலைஞர் படத்தை வந்து நீங்கள் திறக்கும் போது, சட்டமன்றத்தில் திறக்கும் போது குடியரசுத் தலைவர் வந்தார். அந்த விழாவில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் தேசிய கீதம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து பண்ணீங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறார். அது ஆக்சுவலாக சட்டப்பேரவை சட்டமன்ற கூட்டத்தொடர் கிடையாது, அது ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் கலந்துக்கிற நிகழ்ச்சி கிடையாது. அதில்
பல கட்சி தலைவர்கள், அதில் பார்த்தோம்னா அந்த ஃபங்க்ஷனில் அரசியல் கட்சியாகவே இல்லாத வீரமணி எல்லாம் உட்காந்துருக்காரு, திக தலைவர்லாம். அப்போ இது பல பொது நபர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் வராரு. குடியரசுத் தலைவர் வராருன்னா அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் கலந்துக்கிற நிகழ்ச்சிக்குன்னு சில புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி தான் அங்கே வந்து தேசிய கீதம் முதல்ல பாடப்பட்டிருக்கே தவிர எல்லா நிகழ்ச்சியிலும் சட்டமன்றத்தில் தேசிய கீதம் முதலில் பாடப்படுவது கிடையாது. கடைசியில் பாடப்படுவது தான் மரபாக இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம சிஎம் சார் வந்து இபியில் நிறையா பேருக்கு வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாருக்கும், அதாவது 300 பேர் அப்பாயின்மெண்ட், 400 பேர் அப்பாயின்மெண்ட்னா எல்லாருக்குமே நான் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டரை என் கையால் தான் கொடுப்பேன்னு அடம் பிடிச்சி வந்து அவரே சொந்தமாக கையில் கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்களேன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. உடனே வந்து என்னன்னு பார்த்தோம்னா அவர் ஃபோட்டோ எடுத்தார், அப்படி இப்படி போஸ்ட் கொடுத்தாரு, இப்படி போஸ்ட் கொடுத்தாரு, அப்படி போஸ்ட் கொடுத்தாரு, இப்படி பண்ணாரு, என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாரு சைகையெல்லாம். வழக்கம் போல் அவர் ரோட் ஷோ போகும்போது அப்படி கிரிக்கெட் பேட்டை வச்சு இப்படி ஆடுறது, அப்படி கண்ணாடி போட்டு இப்படி போஸ்ட் கொடுக்குறது, அப்படி போஸ்ட் கொடுக்குறது, இதெல்லாம் அப்படியே ஒரு மியூசிக் போட்டு ரீல்ஸ் ஆக்குறதெல்லாம் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி பாலிமர் நியூஸில் உடனே எடுத்து போட்டாங்க. இந்த மாதிரி பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சிஎம் விஜய் கொடுத்த கியூட் ரியாக்ஷன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ வந்து இவர் வந்து தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே மின்துறை பணியாளர்கள் 400 பேருக்கு பணி நியமன ஆணை உடனடியாக வழங்கப்பட்டிருக்கு. எப்படி உடனடியாக வந்த உடனே ஒரு மாதத்துலேயே செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு கொடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது இதுக்கான ஓப்பனிங் வந்து உருவாக்கப்பட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான அறிவிப்புங்கிறது கடந்த ஜூன் மாதம் 2025 ஜூன் மாதத்தில் திமுக ஆட்சியிலேயே கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஆகஸ்டில் பல அறிவிப்புகள் வந்து தொடர்ச்சியாக அந்த எக்ஸாம் நடந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்த இதெல்லாம் நடந்து ப்ராசஸ்லாம் நடந்து இப்போ இங்கே வந்து என்னன்னா ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ் செலக்ட் பண்ணி இப்போ முடிக்கப்பட்ட கேண்டிடேட்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை மட்டும்தான் டிவிகே கவர்மெண்ட் கொடுக்குது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு வளர்ப்புற? உடனே வந்த உடனே 400 பேருக்கு ₹1 லஞ்சம் கிடையாது. ₹1 லஞ்சம் இல்லாமல் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலேயாவது நடந்திருக்கா? ₹1 லஞ்சம் இல்லாமல் பணி ஆணை யாருக்காவது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க செலக்ட் செய்யப்பட்டதே போன ஆட்சியில். அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவர் கையால் கொடுத்தது மட்டும்தான் விஜய். இதுதான் வந்து இதில் தெளிவுபடுத்த வேண்டியது. அடுத்தது இப்போ 300 பஸ்ஸில் அவரே உட்காந்துட்டு போனார், பஸ்ஸுக்குள்ளே ரீல்ஸ் எடுத்தார், அப்படியே வந்தார், சுற்றி கேமரா காட்டினார், அப்படியே கை காட்டிட்டு போனார். பஸ்ஸில் உட்காந்துட்டு கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்குற பெரம்பூருக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டார். எத்தனை நியூஸு! 300 பஸ் வந்த உடனே பாருங்கள், பழைய டப்பா பஸ் எல்லாம் தூக்கி போட்டு புது நியூ டெக்னாலஜி பஸ்ஸஸை நம்ம சிஎம் சார் இறக்கியிருக்கிறாரு, அண்ணா விஜய் இறக்கியிருக்கிறார் அப்படின்னு உடனே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா இந்த 300 பஸ்ஸுக்கான டெண்டரும் எப்போ போடப்பட்டதுன்னா போன ஆட்சியில் போடப்பட்டது. இதை வந்து அந்த இதோட அதிகாரி, போக்குவரத்து துறை அதிகாரியே சொல்லியிருக்கிறார். இது வந்து கடந்த ஆட்சியிலே போடப்பட்ட டெண்டர். அந்த பஸ்ஸு வாங்கணும், அதை வந்து இவர் துவக்கி இப்போ சிஎம்மா இருக்கிறதுனால இவர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பொய்? எதுக்கு? நேர்மையாக நியாயமாக நீங்கள் கொண்டு வர ஸ்கீம்ஸை நீங்கள் அமல்படுத்துகிற ஸ்கீம்ஸுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடுங்க, தவறே கிடையாது. அல்லது சிஎம் திறந்து வைக்கிறாருன்னு சொல்லுங்க. இதுவரை இல்லாத, வரலாற்றிலேயே இல்லாத, போன ஆட்சியில் நடந்த மாதிரி இல்லாத, போன ஆட்சியில்னா ஊழல், இப்போ ஊழலே கிடையாது பாருங்க அப்படி இப்படின்ற பில்டப்போட ஒரு பொய்யை எதுக்காக பரப்போம்? அப்போ இந்த மாதிரி அமைச்சர்கள்ல இருந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரைக்கும் டிவிகேவை பற்றி ஒரு நாளைக்கு அத்தனை பொய்கள் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே மக்களுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். அதனால் அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ.